ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வியின் சமையல். இன்றைக்கி நம்ம திருவாதிரை களி செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப்பில் பச்சரிசி எடுத்திருக்கேன். இப்போ இந்த பச்சரிசியை நல்லா நம்ம பொன்னிறமாக ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. இது எல்லாமே நல்லா வறுபடணும். இந்த அரிசி பார்த்திங்கன்னா நல்லா பொரியரிசி ஆட்டம் நமக்கு நல்லா செவந்து வரும், வாசனையாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு பாசிப்பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா செவக்க வறுத்து வரணும். இதை ரெண்டையுமே நல்லா வறுத்துட்டு நீங்கள் நல்லா தட்டில் ஆற விட்டுடணும். இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்குது. இப்போ இந்த அளவுக்கு வறுத்துட்டு இதை ஒரு பிளேட்டில் கொட்டிக்கிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ பாசிப்பருப்பையும் நீங்கள் வறுத்துக்குங்க. வறுத்த பிறகு இப்போ நான் சொல்கிறேன். இப்போது நான் பிறந்து வளர்ந்த ஊர் திருவாரூர். அங்கே தியாகராஜர் கோயில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்போ பாத தரிசனம் திருவாதிரை அன்னைக்கு நடக்கும். அன்னைக்கு அதிகாலையிலே நம்ம போய் 4 மணிக்கெல்லாம் சாமியை பார்த்துட்டு வந்துட்டு ஒரு தியாகராஜரோட பாதம் அன்னைக்கு தெரியும். அதுக்கு தான் தீபம் காட்டுவாங்க. அதை கீழே நின்று எல்லோரும் பார்த்துட்டு நாங்கள் வருவோம். அதுக்கப்புறம் இந்த களியை செஞ்சு சாப்பிடுவோம். இப்போ பாருங்கள், இது மாதிரி ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. அதுக்கப்புறம் இதை ரெண்டையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு ஏலக்காய் ஒரு 3 போடுங்க. இப்போ இதை இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணிக்கிங்க. இப்போது ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் குருணையாட்டம் லைட்டாக இருந்தால் போதும். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இப்போ 1 டம்ளர் நம்ம அந்த கப்புக்கு 2 டம்ளர் நம்ம வெல்லம் போட்டுக்கணும். இப்போ இந்த வெல்லத்துக்கு 4 டம்ளர் தண்ணி வச்சுக்குங்க. தண்ணி வச்சுட்டு அந்த வெல்லம் நல்லா கரைஞ்ச பிறகு நல்லா ஒரு வடிகட்டியால் அந்த அழுக்கெல்லாம் எடுத்துட்டு திரும்ப போட்டுட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் திரித்து வச்சதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கைவிடாமல் கட்டி விடாமல் நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. முதல்ல ஒரு பாதி போடுங்க, நெக்ஸ்ட்டு ஒரு பாதி போடுங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா கிண்டி கொடுங்க. இது இப்போ ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் அரை மூடி தேங்காய் துருவல் போட்டுக்குங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு நெய்யில் நல்லா வறுத்துட்டு, நெய் உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ போட்டு வறுத்துக்குங்க. நல்லா சிம்மிலேயே வச்சு நல்லா கிண்டி கொடுத்தீங்கன்னா நமக்கு சூப்பரான திருவாதிரை களி நமக்கு ரெடி ஆகிடும். இது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட. திருவாதிரை அன்னைக்கு நீங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.